நீ யாரா எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க? இடம் என்னது? பண்ணின் மேல ரத்தத்தை குடிக்கிற உண்ணி மாதிரி தூக்கிட்டு எதுக்கு சுமக்கிற? எந்த ஆலமரத்தில் உட்காந்துற பஞ்சாயத்து பேசுவோம்? வாணி உதயநிதி எல்லாம் ரொம்ப அழுகிற, வருத்தப்படுற, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. கத்தரிக்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டை முடியை வெட்டும் போது என்ன நினைப்ப, சாதாரண அடித்தட்டு மக்களின் முடியை வெட்டும் போது என்ன நினைப்பான்னு. எனக்கு எல்லா பையன் மயிரும் ஒண்ணுதான். ஒரே வழி, தமிழர்கள் ஒன்றாக வேண்டும். அது வரை வழி கிடையாது. சாதி மதம் கால 2 செருப்பா போட்டு தேய தேய நடந்து தூக்கி வீசணும். தமிழ் பேரினத்தின் ஓர்மைக்கு ஒற்றுமைக்கு பெரும் இடையூறு இந்த சாதி மத உணர்ச்சி தான். என்னமோ இவங்களே கண்டுபிடிச்சு பேர் வச்ச மாதிரி இந்த பைத்தியக்கார பயிலுங்க. எப்படிப்பட்ட பைத்தியக்கார பயிலுங்க? இந்த பிஜேபி RSS இருக்கிறலாம் முழு பைத்தியம். முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அவன் பைத்தியம் தெரியும், அவன் பாட்டுக்கு அவனை கையை நோண்டிட்டு மூளை எப்படி பண்ணிட்டு இருப்பான். அரமெண்டல் ஆபத்தானவன். திடீர்னு மறைஞ்சது கல் எடுத்து தெரிஞ்சு விட்டுருவான், கத்தி எடுத்து குத்தி விட்டுருவான். இவன் பூரா அரமெண்டல். தமிழ்நாடுன்னு மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை கொண்டாட மாட்டானா? தமிழ்நாடு நாளா, தமிழ்நாடுன்னு பேர் வச்ச நாளை கொண்டாடுவான். அந்த பிறந்த நாள் அவங்க கொண்டாடுறதுல வேணும், பேர் வைப்பாங்கல்ல. இப்ப ஐயா MK ஸ்டாலின் அப்படி சொன்னா கூட, முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், தம்பி உதயநிதி ஸ்டாலின், இப்படி பேர் வச்சனாலதான் அவங்க கொண்டாடுவாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லையே. இதுதான் இது அறமெண்டல். அவங்க முழுமெண்டல். ஏன் முழுமெண்டல் சொல்ற சீமான்? பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அம்மா வெங்காய விலையெல்லாம் ஏறி போச்சு, வெயிட் அண்ட் சி, வெயிட். ராமர் கோயில் கட்டி திறந்த பிறகு வெங்காய விலை குறைஞ்சிரும். அம்மா நிர்மலா சீதாராமன் உங்க கணவருக்கு வீடு கட்டல, கடவுளுக்கு கோயில் கட்டுது. கவனமா பேசுங்க. எப்படி வெங்காய விலைக்கு ராமருக்கு கோயில் கட்டி திறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? முழு பைத்தியம்ங்க இவங்க. இவங்கள மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை நீங்க சந்திக்க முடியாது. எந்த இடத்துல வச்சு பயிற்சி கொடுக்குறான்னு பார்த்தா அங்க பச்சை மட்டை வச்சு அடிக்கணும். ஐயோ, என்ன தேவை ஒன்ன பேசிட்டு பண்ணிட்டு கிடக்கிறது. இப்ப பாருங்க, இந்த திமுக பாருங்க, திடீர்னு மீனவர்கள் மேல பாசம், திடீர்னு மாணவர்கள் மேல பாசம், திடீர்னு விவசாயம் மேல பாசம். ஏன்? திடீர்னு தேர்தல் வருது, அதனால பாசம். இதைத்தான் நாங்கள் மோசம், கேடுகட்ட வேஷம் என்று சொல்றோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, தேர்தல் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருவது. ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி ஆட்சிகள் அடுத்த தேர்தல் வருகிற வரைக்கும் மக்களின் நலன் சார்ந்தே சிந்திச்சு ஆட்சி செய்யணும். தொழில் வளர்ச்சி, கல்வி, மருத்துவ மேம்பாடு, வேலை வாய்ப்பு, இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்யணும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்து அதை நோக்கியே நகர்கிறார்கள். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னுடைய அன்பு தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். உங்கள் கல்வி மொழி தமிழா இருக்கா? உங்களுக்கு பாட மொழியாவது தமிழா இருக்கா? பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் பயிற்று மொழி தமிழ், ஒரு பாட மொழி ஆங்கிலம். நல்லா கவனிச்சுக்கணும். பிறகு இவர்கள் வந்தார்கள், பயிற்று மொழி ஆங்கிலம், ஒரு பாடமொழி தமிழ். கொஞ்ச நாள் கழித்து தமிழ் விருப்ப பாடமாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பல. தமிழ் படித்தால் வேலை கிடைக்கும், தமிழ் படித்தால் வேலை கிடைக்கும் என்கிற நிலை இல்லை. ஆங்கிலம் படித்தால் தான் வேலை கிடைக்கும். எந்த நாட்டிலும் பேசுறேன். உலகத்திலே ஆங்கிலத்தை பேசுற நாடு ரொம்ப குறைவு. ஐரோப்பிய நாடுகளில் எந்த நாட்டிலும் ஆங்கிலம் இல்ல. பிரான்ஸ், ஜெர்மனிலாம் ஆங்கிலம் பேச மாட்டான். பிரிட்டனின் காலடியில் 30 கிலோமீட்டர் இருக்குது பிரான்ஸ். எழுத்து ஆங்கிலம் போல இருக்கும், ஆனால் ஆங்கிலம் அல்ல.
பேச மாட்டான். அந்த திமிர் எனக்கு இருக்கும்ல. என் தாய்மொழியை நான் பேசாம வேற எவன்டா பேசலாம்? தம்பி, அவனுக்கு தெரியும் தம்பி. எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆங்கிலம் தமிழ் படிப்பதற்கும் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். அப்துல் கலாமிற்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாது என்றால் அவரோடு பேசுவதற்கு உலக நாடுகள் தமிழை கற்றுக்கொண்டு ஓடி வருங்கிறார். நன்கு கவனிச்சுக்கணும். ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அமெரிக்காவுக்கு சிறப்பு அழைப்பாளராக போயிருக்காங்க. நிறைய தமிழர்கள் கூடிய அவையில் பேசும்போது தமிழ் மொழி பற்றி, தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பேசும்போது, தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, தமிழ் படிச்சா எப்படி இங்க எல்லாம் வந்து வேலை பார்க்கறது என்று அவர் பேசுறார். ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்கள் தமிழர் தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னு. ஏன் அதை கேட்கறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. தமிழனை தவிர உலகத்தில் வேற எவன் இப்படி பேசுவான்? இந்த பைத்தியம் தான் இப்படி பேசுவான். இப்ப நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கணினி பொறியாளர். நல்லா கவனிச்சுக்கணும். ஐயா திருப்பி கேட்கிறாங்க கவிக்கோ, நீங்க படிச்ச கணினி பொறியியல் அறிவுக்கு வேலை கொடுத்திருக்கா அமெரிக்கா, இல்ல உங்களோட ஆங்கிலத்திற்கு வேலை கொடுத்திருக்கா? ஏன்னா ஆங்கிலம் அவனை விட நீ நல்லா பேசிட முடியாது, ஏன்னா அவன் தாய்மொழி. அப்ப உன்னுடைய கணினி பொறியியல் அறிவுக்கு தாண்டா பைத்தியமே உனக்கு வேலை கொடுத்திருக்கு, முட்டாள். 2 முறை என்னைய கனடால அமெரிக்கால கைது பண்ணான். நல்லா கவனிச்சுக்க. என்னை கைது பண்ண உடனேயே அவன் மொழிபெயர்ப்பாளரை முதல்ல கூட்டி வந்து உட்கார வச்சுட்டான். ஏன்னு கேள்ல, அவனுக்கு தெரியும் இவன் வந்து தமிழ்ல தான் பேசுவான் அப்படின்னு. போட்டு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு அலையாத. இப்போ ஒரு பரதேசி கூட்டம், அந்த முழு பைத்தியம் இருக்குல்ல, ஃபுல் மெண்டல், கட்டாயமாக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு. சரி, ஹிந்தி படிச்சு என்னன்னு சொல்லு. ஹிந்தி படிச்சு நான் அங்க வந்து சோன் பப்படி விற்கிறதா, சொட்டு விற்கிறதா, இல்ல அங்க வந்து பானிபூரி கடை? பரதேசி பைத்தியக்காரப்பல ஏன் படிக்கணும்னு சொல்ற? ஆனா ஊரா வர புயரோ, நீர் உயரோ, நீர் உயரோ, நெல் உயரோ, மகாகவி பாரதி, அவன்லாம் ஏன் சின்ன வயசுல செத்தாங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. அவனெல்லாம் பைத்தியக்கார, இப்படி பல பைத்தியக்காரங்க வந்துட போறாங்க, நம்மளை கொல்ல போறாங்கன்ட்டு. ஐயோ, இங்க பாரு, உலகம் புறா போய் தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி, தமிழ் மொழி இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. சரி, புதுசா ஒன்றும் நீங்க கண்டுபிடிக்கல, நாங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம், பேசுங்க. அந்த உலகின் மூத்த மொழி தமிழ் என்றால் மூத்த குடிமகன் நான் தான். இந்த நிலம் என்னது? நான் சொன்னா நீ சின்னப்ப ஏதோ ஆர்வ கோளாறுல தமிழ அந்த இன வெறியில இனப்பற்றுல சொரங்கு செரியில நீ சிறங்கு சொரியில பேசுறான்னு இதை பேச்சு கிடப்ப. இவனுக்கு கட்டாயமாக இந்தி படிக்கணும், அது தேசப்பற்று. நான் கட்டாயமாக தமிழ் படிக்கணும், அது தேச துரோகம். இங்க வாடா, இங்க வாடா. எந்த ஆலமரத்தில் உட்கார்ந்துற பஞ்சாயத்து பேசுவோம் வாணி? உனக்கு தம்பி ஆட்டங்காட்ட ஆள் சரியில்லை. ஒருத்த வந்து உட்காருவேன் பாரு, அப்புறம் நீ இதெல்லாம் பேசி பாரு. நீ இந்தி இந்தி அங்கிட்டு இரு குந்தி. நீட்டு அந்த பக்கமா நீட்டு. எனக்கே காவிரியில தண்ணி இல்ல, எனக்கே மின்சாரம் இல்ல, நான் எதுக்கு என் பழுப்பு நிலக்கரியில இருந்து மின்சாரம் தயாரிச்சு உனக்கு கொடுக்கணும்? ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? பூட்டு அங்க இருக்கும், சாவி என்கிட்ட இருக்கும்ட்டேன். என்எல்சி என்கிட்ட தான் வந்து பேசணும். என்எல்சி போய அங்கிட்டுங்கிற தம்பி. நாகரிகமா பேசணுங்கிறதுக்காக பேசுறேன் தம்பி. கெட்ட பயலுக்கு நாங்க பிள்ளா காட்டாங்க. நீ வந்து நீ இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் தம்பி. சும்மா வந்துகிட்டு அது ஹிந்தி படி, சரி படிப்போம், எதுக்கு படிக்கணும்? வட இந்தியால வேலை. இந்தியை பேசக்கூடிய, இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் நீங்கள் தன்னிறைவு அடைந்து விட்டீர்களா?
அடைந்து விட்டீர்கள் என்றால் பிறகு என்ன இதுக்கு 1.5 கோடி பேர் ஏன் மாநிலத்துக்கு வந்தா சொல்லு. ஏண்டா சென்றிங்கனாலும் நீதான் இருக்க, எல்லா இடத்துலயும் நீதான் இருக்க. கட்டடம் கட்டணுமா, கழிவறை கழுவணுமா, சாப்பாடு போடணுமா, மேசையை துடைக்கணுமா, எல்லாம். திடீர்னு ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்தணும்னா காடி கராக நகை டேய் என்னடா நேத்து எங்கால் நின்றுகிட்டு இருந்தேன் வாங்கினேன்னா இன்னைக்கு நீ வந்து காடி கராகன்றா யாரா நீன்னா எவனா வந்துட்ட. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான். ஏன் அறிவாசான்? ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல 10,000 நூல்களை படிச்சிருக்கணும், புத்தகம் படிச்சிருக்கணும்ன்றார். சீன பழமொழி அப்படி ஒண்ணு இருக்குடா அப்படின்னா ஐயா இறையன்பு எழுதியிருக்காங்க. இறையன்பு தெரியுமில்ல உங்களுக்கு, தலைமைச் செயலாளர் வந்து பணி ஓய்வு பெற்றவர். அவ்வளவு அறிஞரையே பயன்படுத்திக்காத ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மனிதன் 10,000 மைல் பயணம் செஞ்சிருக்கணும், 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும் வாழ்நாள்ல. சீன பொன்மொழி. 65,000 புத்தகங்களை படித்த உலக அறிஞன் அண்ணல் அம்பேத்கர் அவர். ஆஸ்திரேலியால உலகின் ஆக சிறந்த கல்வியாளர் சிலை திறக்கப்படுது. உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு, நான் உட்பட. யாரை திறப்பாங்க அப்படின்னு. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் யார் தான் அப்படின்னு ஒரு சிவப்பு ஒரு பட்டாடை, இந்த வெல்வெட்டு துணின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பட்டாடை அது போத்திருக்கு. அதை வந்து அந்த நாட்டின் தலைவர் வந்து பிரதமர் வந்து இப்படி எடுக்கிறாரு. மார்பளவ புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை. அந்த அறிவாசான அம்பேத்கர் சொல்கிறார், என் அன்பு தம்பி தம்பிகளே, அருமை உடன் பிறந்தார்களே, என் அன்பு சொந்தங்களே, இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். அவர்கள்தான் இந்த நிலத்தின் பூர்வீகுடி மக்கள். இது என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று சொல்லுவார். அப்ப மூத்த மொழிக்கு சொந்தக்காரன் மூத்தம். இந்த இமய வரை வரவிருந்திருக்கேன். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாரலாதன் என்றால் ஊரா நாட்டில் நட்டுக்க முடியாது. அப்ப அங்க வரை இருந்திருக்கேன். தமிழை தவறாக தமிழர்களை இழிவாக பேசிவிட்டான் என்பதற்காகவே கனகன் விஜயன் 2 பேரையும் தோக்கடிச்சு கல்ல துமக்க வச்சு கண்ணைக்கு கோயில் கட்டினவன் பாட்டன் சேரன் செங்குட்டுவேன் பிச்சு பெருவன்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க. அந்த அறிவு ஆசான் சொல்றார், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வாழ்ந்தார்கள் என்று. அதில் இன்னொரு வார்த்தை சொல்றார், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்றார். இமய வரை பரவி இருந்த நான் காலடியில குறுகி கிடக்கிறேன். காரணம், தமிழ் சிதைந்து அழிந்து விட்டது. பிறமொழி கலந்து கலந்து, பிறமொழி கலந்து கலந்து. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சேஸ்திரா மீறு எங்க இருக்கீங்க? எக்கட உன்னாரு. கர்நாடகால கன்னடத்துல இன்னும் அம்மா அப்பா அக்கா அப்படிதான் சொற்கள் இருக்குது. தெலுங்குல வெண்ணிலான்னு பேர் இருக்குது. படங்கள் எல்லாம் பேர் வச்சு எடுக்கிறான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது பேர் தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு. ஆனா அதை நுட்பமா கருணாநிதி தூக்கிட்டாரு. 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், 1600 ஆண்டுகளில் தெலுங்கு, 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதற்கு பின்னாடி துளு. பெத்து போட்ட தாய் என்னுடைய தமிழ் தாய். இது நல்லா கவனிச்சுக்கணும். வணக்கம், நமஸ்காரம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் வந்துச்சு. சோறு, சாதம், மிளகு சாறு, ரசம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இழப்பு, நஷ்டம், நல்வாய்ப்பு, அதிர்ஷ்டம். இதுலதான் நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. இப்ப அண்ணன் பேசுறோம்ல, குடிப்பெருமை கொலை குற்றவாளிகள் பேசுறேன். குடிப்பெருமைன்ட்டாரு. இங்க வாப்பா, சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை. புரட்சி பாவலன், அது சமஸ்கிருத சொல்லு. அதனால எங்க பாட்டன் குடி என்று சொன்னான்.
நான் குடி, ஆணவம் தமிழ் சொல்லு இல்ல, அதனால ஆணவம்ங்கிற தமிழ் சொல்லு பெருமை, அதனால குடிப்பெருமை, கொலை, குற்றவாளின்னு. உடனே எப்படி தமிழ்ல பேசுனது தப்பாட அந்த நாட்டுல. இவங்கள மாதிரி அவன் நம்மளை பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தந்தி டிவியில, தந்தி தொலைக்காட்சியில பேட்டி எடுத்த தங்கச்சி கிடைச்சு, அண்ணன் ஏதாவது ஒரு சர்ச்சையிலேயே சிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களே. நான் சரியாத்தான் பேசுறேன், அவங்களுக்கு தான் இந்த சர்ச்சை தேவைப்படுது. கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை அவர் சாத்தானின் குழந்தைகளா மாறிட்டீங்க, சாத்தானின் குழந்தைகளா மாறிட்டீங்களேன்னு ஒரு மகன் ஆதங்கப்பட்டத அந்த சாத்தானின் குழந்தைகள்னு சொல்லிட்டாரு. அந்த மாறிட்டீங்களே அதை எடுத்துடணும். சாத்தானின் குழந்தைகளா மாறிட்டீங்களே. எங்க அண்ணன் சொல்றாங்க, படமா இருக்காருல பழனி பாபா, அவர் சொல்றாரு, என் கோபத்தில் இருக்கிற பேரன்பை உணர்ந்து கொள்ள முடியாதவன் எனக்கு உறவனே இல்லடா அப்படின்னு. அடுத்து எல்லாமே எனக்காக தான் பேசி வச்சதுதான், எல்லாமே எனக்கு பேசி வச்சதுதான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஆத்திரத்தோடு என்னை பார்க்காத, என்கிட்ட இருக்கிற நிறை உனக்கு தெரியாது. அனுதாபத்தோடும் பார்க்காத, என்கிட்ட இருக்க குறை உனக்கு தெரியாது. அதனால நடுநிலையோடு பாரு. முடியலையா கொஞ்சம் தள்ளி நிலை, என் வேலையை செய்ய விடுங்கிறாரு அவர் தான். இவங்களுக்கு எது ஒன்றும் புரியாது. ஏன் சொல்றோம்னு, சில பேர் பிஜேபியும் காங்கிரஸையும் ஒண்ணுன்னு சொல்றாரு, திமுக அதிமுக ஒண்ணு. 4 பேரும் எனக்கு சம அளவு எதிரிகள் தான். என் கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸ் எனக்கு எதிரி, எனக்கு எதிரி. உலகத்தின் மூத்த இனம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தேசிய இனத்தின் விடுதலை என்ற புனித கனவை சிதைத்த அழித்த கட்சி ஆட்சி காங்கிரஸ். அதற்கு கூட நின்று துரோகத்தை செய்த கட்சி திமுக. அதிகாரத்தில் இல்லாத வலிமையான எதிர்க்கட்சிகளாக இருந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற கட்சிகள் பாரதிய ஜனதா, அதிமுக. 4 பேர் எனக்கு ஒண்ணுதான்டா. அழகு நிலையத்துல முடிதிருத்தகத்துல வெட்டிட்டு இருக்கும்போது கத்தரிக்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டை முடியை வெட்டும் போது என்ன நினைப்ப, சாதாரண அடித்தட்டு மக்களின் முடியை வெட்டும் போது என்ன நினைப்பான்னு. எனக்கு எல்லா பையன் மயிரும் ஒண்ணுதான். யாரு யாரு கத்திரிக்கோள் சொல்லுது, கத்திரிக்கோள் சொல்லுதுன்னா இவன் எப்படி பேசுவான்னு பாத்துக்க. போயாயோ போய, அங்கிட்டு போயா. காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. 2 பேருமே ஒழிக்கப்பட வேண்டிய தீய ஆற்றல்கள். 75 ஆண்டுகள் முடிந்து 76, 77வது ஆண்டில் சுதந்திர இந்தியா பயணிக்கிறது உடன் பிறந்தார்களே. இத்தனை ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த நிலத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ். இவ்வளவு வறுமை, ஏழ்மை, வேலையின்மை எல்லாவற்றுக்கும் அடித்தளம் போட்டவன் காங்கிரஸ். நீட்டு, என் தம்பி எல்லாம் உதயநிதி எல்லாம் ரொம்ப அழுகிற, வருத்தப்படுற, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என் தம்பி அழுகிறான், பாவமா இருக்கு. என்னன்னு கேளுங்க, நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது நீங்க திமுக. ஆதரிச்சு வரவேற்று கடிதம் எழுதினது நீங்க. நீட்டை கொண்டு வந்தது சரி, உங்களுக்கு நீட்டுக்கும் தொடர்பில்லை. நான் ஏற்கிறேன், உங்க நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன், நான் மதிக்கிறேன். ஆனால் சென்னை வானூர்தி நிலையத்திலே அன்பு சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நீட்டு தேவை என்று பேசினாரே, அவருக்கு எதற்காக சீட்டு காரைக்குடியில் கொடுத்தீர்கள்? உச்ச நீதிமன்றத்திலே நீட்டை வரவேற்று, நீட்டை ஆதரித்து, நீட்டு வேண்டும் என்று வாதாடி வென்ற பெருமகள் அம்மையார் நளினி சிதம்பரம். அந்த கட்சியை எதற்காக கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பதில் உண்டா?
பதில் உண்டா? இதுக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு? சிஐஏ, என்ஆர்சி, என்ஐஏ, நீட்டு, சிஎஸ்டி எல்லா கர்மாந்திரம். இதுக்கு வேர் காங்கிரஸ். விதை போட்டவன், தண்ணி ஊத்தவன், வளர்த்தவன், பேரு வச்சவன் நீ. அதை சுதந்திரமா ஐயா மோடி வளர்க்கிறார். காடியன் அவர். எல்லா தீய திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு புனிதர் வேடம் போடுவதை என்னால் மறந்து விடுவது என் மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நாங்கள் நினைவுபடுத்துவோம். காரணம், நாங்கள் போராளிகள். அதனாலதான் இதெல்லாம் நாடகம்ங்கிறோம். இதெல்லாம் நாடகம்ங்கிறோம். காவிரியில தண்ணி தரல, அவன் எங்களுக்கே பத்தலைன்றான். அவன் இன்னைக்கு நேத்து இல்ல, அந்த காலத்துல இருந்து தண்ணி தர மாட்டான். காங்கிரஸோ பிஜேபியோ. அவன் இந்திய கட்சி கிடையாது, அவன் இந்திய இறையாண்மை கிடையாது, அவனுக்கு இந்திய ஒற்றுமையும் கிடையாது. அவனுக்கு கர்நாடகா என்று வரும்போது மாநில கட்சியா மாறிடுவான், ஸ்டேட் பார்ட்டி. அவனுக்கு இந்தியாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற திராவிட இந்திய கட்சியா போயிடுவான். அந்த வானூர்தி நிலை வரைக்கும் திராவிடம் பேசிட்டு இருப்பான். ஏறும்போது ஜெய் ஹிந்த் அப்படின்னு போயிடுவான். நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க திமுகவின் கட்சி தலைவராக போய் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு உழைப்பதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் 8 கோடி மக்களின் தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வராக நீங்க சென்று காவிரியில் தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் கட்சியை கர்நாடகாவில் வெல்வதற்கு உழைத்ததற்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் தமிழ் மக்களிடத்துல. ஐ எம் வெரி சாரி. சொல்லுங்க. அப்படி 9,000 கோடி ஒதுக்குறான் மேகதாத்துல நான் அணை கட்டுவேன்ட்டு காங்கிரஸ். பிஜேபி தேர்தல் இருக்க 9,000 கோடி 2 பேரும் ஒதுக்கியிருக்கான். அப்ப 2 பேரும் வந்தாலும் அணை கட்டுவான். 2 பேரும் வந்தாலும் தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அயோக்கிய பயலுக. இங்க அங்க போயிட்டின்னு வச்சுக்க, கச்சத்தீவை மீட்கணும், பேச்சுக்கே இடம் இல்ல. கொடுத்ததுதான். நானே உங்ககிட்ட கேட்கிறேன், அண்ணன் கேட்கறது இல்ல, நான் பைத்துக்காரனா இவங்க பைத்துக்காரனான்னு நீ சொல்லு. கச்சத்தீவை கொடுத்ததுதான், மீட்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. காங்கிரஸோட கூட்டணி. என் இனத்தை கதற கதற கொன்னு கருவறுத்த கட்சி காங்கிரஸ். முத நல்லா கவனிச்சுக்க, 3 கையெழுத்து தான் நம்ம இனத்தின் தலையெழுத்தை முடிஞ்சிருச்சு. சிரிமாவோ லால் பகதூர் சாஸ்திரி கையெழுத்து. 30 லட்சம் பேர் அன்னைக்கு மலையக தமிழ் மக்கள் இந்த நிலப்பரப்புல இருந்து அங்க போனவன் தேயிலை தோட்ட தொழிலாளியா வெள்ளக்காரங்காலத்துல குடியேற்றவனாக, குடியுரிமையற்றவனாக இரவோடு இரவாக 15 லட்சம் மக்களை நடு இரவில் நள்ளிரவில் தெருவில் இறக்கி விட்டு போனவன் இந்த லால் பகதூர் சாஸ்திரி காங்கிரஸ். நல்லா கவனிச்சுக்கோ வரலாறு. திருப்பி கச்சத்தீவு இந்தியாவுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தம் கிடையாது. கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. மன்னர் மாளிகை ஒழிப்புல அரசுடைமை ஆக்கி அதை தாந்தோன்றித்தனமாக பாராளுமன்றத்தில் விவாதிக்காம எந்த தலைவர்கிட்டையும் கருத்து கேட்காம எடுத்து கொடுத்த பெருமாட்டி அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு பாராளுமன்றத்திலே ராமநாதபுரம் பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்த ஒரு சிங்கம் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் மட்டும்தான் நீங்க வரலாற்றில் மிகப்பெரிய துரோகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சு விட்டீங்க முழங்கினவன். ஒண்ணு இந்த புடுங்கல. மக்களை திரட்டி நம்மளுடைய சொத்து பறிபோகுது, மீனவர் வாழ்வுரிமை பறிபோகுதுன்னு லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி போராடின ஒரு போராட்டம் காட்டு. வீடியோவில் தட்டிப்பாரு, ஏதாவது இருக்கா பாரு. ஏன்னு 376 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விட்டுறான்னு படுத்துட்டாரு நம்மால். அது சுப்பிரமணியம் சொல்றாரு, அந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது கருணாநிதிக்கு காசு கொடுத்துச்சு இந்திரா காந்தின்னு. அதை மறுத்தாது பேசு. சும்மாரி அதெல்லாம் காசு வாங்கல, ஏதாவது பேசு. நீங்களும் ஒரு கேள்வி கேட்கணும்ல. 18 ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி இந்திய அமைச்சரவையில் இருந்திருக்குங்க. வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், வி.பி. சிங்கு, சந்திரசேகர், மன்மோகன் சிங்கு. 18 ஆண்டுகளை கச்சத்தீவை மீட்க என்னங்க போடுறானுங்க. இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டாடணும். அவ எடுத்துக்கிட்டு போகும்போது நீங்க தான் இருந்தீங்க முதலமைச்சரா?
18 ஆண்டுகள் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சி செய்யாதது ஏன்? பதில் கிடையாது. எல்லாமே தேர்தல் நாடகம் தம்பி. இப்ப நான் என்ன சொல்றேன், காவிரியில தண்ணி தர முடியாதுங்கிறான்ல, பேச்சுவார்த்தைக்கு உடன்படல அவன். அந்த சிவகுமார், அந்த சீதாராம் மேல ரொம்ப பேசுறாங்க, தண்ணி தர முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? எங்க மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லணும்? எனக்கு உரிய நதிநீரை பங்கீடு. அப்போதான் 24 தேர்தலில் உனக்கு பங்கீடு, இடப்பங்கீடு. இல்லை என்றால் உன்னோட கூட்டணி கிடையாது. அப்போட சிங்கமா சொல்லணும்ல. அவன் மாநிலத்திற்காக, அவன் மாநில மக்களின் நலனுக்காக அவன் நிற்கும் போது நீங்கள் உங்கள் மாநில மக்களின் நலனுக்காக நீங்கள் நிற்க வேண்டுமா வேண்டாமா? நான் திரும்ப சொல்றேன், அவனை தூக்கி வீசு. 31 லட்சம் சட்டசபையில் வச்சிருக்கேன். இப்ப எத்தனை லட்சம்னு எனக்கே தெரியாது. நான் போட்டியிலிருந்து விலகி கொண்டு உங்களை ஆதரிக்கிறேங்கிற எவனா சொல்லுவானா? காங்கிரஸோட பெரிய கட்சி நானு. நூத்தி 10 வருஷம் 120 வருஷம் ஆளன் ஆக்டிவ் ஆரம்பிச்ச கட்சி. அதை வச்சுக்கிட்டு அவன் நீ ஆடிக்கிட்டு இருக்கா. பல முறை ஆட்சியில் இருந்திருக்கா, கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்கா, ஸ்டேட்ல வச்சிருக்கா. உன்னை விட பெரிய கட்சி நான் தான் என் ஸ்டேட்ல. காங்கிரஸ் இத்தாலியில் இருக்கா, நாம் தமிழர் இத்தாலியில் இருக்கு. அப்புறம் சும்மாதான் போயிட்டு இருக்காது. நான் ஆதரிக்கும் போது என்ன பண்ண, தூக்கி வீசுங்க. நான் சப்போர்ட் பண்ணலன்னா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு நடக்கிற சண்டை அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை. அதுல காங்கிரஸோ பிஜேபி வந்தா உடஞ்சிரும் மண்டை. இதான் என் கோட்பாடு. நான் என்ன கேட்கிறேன், நீ எதுக்கு எனக்கு பிஜேபி காங்கிரஸ் என் நிலத்துக்கு எதுக்கு? அந்த கட்சி தேவைனா நீ எதுக்கு திமுக ஆரம்பிச்ச? பதில் சொல்லு. காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இந்த திமுகவை எதற்காக ஆரம்பித்தீர்கள்? ஒரு தொங்கு சதையா பன்னியின் மேல ரத்தத்தை குடிக்கிற உண்ணி மாதிரி தூக்கிட்டு எதுக்கு சுமக்கிற? அவனை உதுத்து விடு. முடியாதுன்னு சொல்லாத. அம்மையார் ஜெயலலிதா காங்கிரஸ் பிஜேபி இல்லாம 37 இடம் வென்று போகலையா? நான் நிக்கலையா? 10 பைசா இல்லாத பரதேசி பையன் நானே தனிச்சு நிக்கிறேன். வாடா பாத்துக்கிறோம். எதுக்கு? என் மொழிக்கு நிப்பானா? என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு, என் நிலத்திற்கு, என் வளத்திற்கு எதுக்கு நிக்க மாட்டான்? என் வீட்டு இளவுக்காராதவன் எதுக்குடா ஆளுவான்? எதுக்குடா அவனை கட்டி பிடிச்சி நீ அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு? ஒழிக்கணுவீங்கள. எங்களுடைய கோட்பாடு, நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை இந்த நிலத்திலிருந்தே ஒழிக்கணும். காங்கிரஸ் ஆள்வதை விட்டால் பிஜேபிக்கு எதிரி காங்கிரஸ். இந்த கிறிஸ்தவ பெருமக்கள் பாவியாக இருந்தாலும், திமுகவை சொல்றது பாவியாக இருந்தாலும், அந்த காவியை எதிர்க்க இந்த பாவிதானே தேவைப்படுகிறான். எதுக்கு பாவியை வச்சு எதிர்க்கிற? தூய ஆவி எண்ணெய் வச்சு எதிர்த்துட்டு போ. எதுக்கு பாவின்னு தெரிஞ்ச அவனை வச்சு என் காவி எதிர்க்கிற? இல்ல என்னை விட பெரிய எதிரியா விட? ஒரு கோட்பாட்டு அளவுல பேச சொல்லு. திமுக மிகச்சிறப்பாக ஆன்மீக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்குங்கிறாரு ஐயா, நம்ம ஐயா திருவாடூர் ஆதீனம் அவர்கள். அது எந்த ஆன்மீகம்? கிறித்துவ ஆன்மீகமா, இஸ்லாமிய ஆன்மீகமா, இந்து ஆன்மீகமா? ஏதோ ஒண்ணு. ஆடு அறுக்கிறவனே நம்புற மாதிரி என் மக்கள் இவங்களையே நம்பிட்டு கிடக்கு. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தேன். சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாரு. நான் உங்களுக்கு உண்மையிலே நீங்க புரிஞ்சு நடிக்கிறீங்களா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் கூட சொல்லுவேன், தம்பி, என் தம்பி எல்லாம் கேட்பாங்க, அண்ணா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி. தம்பி, அறியாமையில் இருக்கிறவனுக்கு கற்பிக்கலாம், போதிக்கலாம். பொறாமையில் இருக்கிறவனுக்கு போதிக்க முடியாது. அவனுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது. ஆனா ஏறினாலும் ஏறாத மாதிரி அவர் எப்படிங்க சிறுபான்மையை எப்படிங்க? சிறுபான்மையில் டே பைத்தியக்காரப்பில் அரசியல் சாசனத்துல இருக்குது. அண்ணா அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் இருக்குது. 75 ஆண்டு ஆயிடுச்சுலடா விடுதலை பெற்று.
எத்தனை பிரதமரா இஸ்லாமிய கிறிஸ்தவர் சொல்றான்? ஏய், சிறுபான்மை மக்களுக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என் பின்னுரிமையை இங்க வாட. எத்தனை பேர் வச்சிருக்க? ஒன்னத்துக்கு உதவாத ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று வச்சிருப்பான். நீட் இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து. டாக்டர் ஜாகிர் ஹுசேனை வச்ச, அப்புறம் எங்க ஐயா அப்துல் கலாம் வச்சேன். ஏன் ஒரு தடவை பிரதமராக இவ்வளவுதான் இவன் சிறுபான்மைக்கு புடுங்கு இருக்குல்ல, இவ்வளவுதான். சரா நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பாஸ்போர்ட்ல அப்படி தாண்டா இருக்கு. நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீ என்னடா பெரிய புடுங்கி, நான் சின்ன புடுங்கி? நீ என்ன பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? உலகத்தின் மதத்தின் அடிப்படையில் மானுட குலத்தை கணக்கிட்டதே வரலாற்று செய்தி கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க கிறிஸ்தவம் தான். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாமே கிறிஸ்தவம் தான். பிறகு எதுக்குறா இத்தனை நாடு? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிகிறது என் அன்பு உடன் பிறந்தார்களே, காரணம் மார்க்கம். ஓர் இறை, நபி, மொழி, அதுவே நம் வழி. பிரிகிறார்கள். ஆனால் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷின் ஏன் பிரிந்தது? மொழி. நீ உருது, நான் வங்காளி. அங்க எங்கடா இஸ்லாம் இருந்துச்சு? கிழக்கு பாகிஸ்தானில் இஸ்லாமிய மக்கள் கொல்லப்படுகிறார்கள். உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படுகிற போது அன்னைக்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்தவன் சித்தார்த்த சங்கரே என்ற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர். நாட்டின் பிரதம அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தி. செத்து விழுபவன் இஸ்லாம் என்று கருதாது தன் இனம் சார்ந்தவன், என் தாய்மொழியை தாய்மொழியாக கொண்டவன் என்கிற கணக்கிலே சித்தார்த்த சங்கரை எந்திரிச்சு ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். என் மக்களை ராணுவத்தை அனுப்பி நீ காப்பாற்றுகிறாயா, இல்லை மேற்கு வங்கத்திலிருந்து காவல்துறை படையை அனுப்பி நான் காப்பாற்றவா என்று. அந்த முழக்கத்திற்கு பயந்துதான் அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை சண்டையிட்டு பிரிச்சு அவனுடைய தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று, அவன் தாய் மொழியில இது எப்படி தமிழ்நாடோ அப்படி பங்களாதேஷ் என்று பெயர் வைத்து பிரித்தார்கள். இந்த வெங்காயங்கள் சொல்லுங்க. இந்தியாவிலேயே பல்வேறு மொழிவழி தேசிய மாநிலங்கள். மத வழியே கிடையாது, சாதி வழியே கிடையாது, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இது தமிழர்கள் தாய் பூமி தமிழ்நாடு, அது தெலுங்கர்கள் தாய் பூமி ஆந்திரா, அது தெலுங்கானா, அது கேரளா. மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, மத வழியே கிடையாது. அப்படி மொழி வழியே பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எத்தனை? ஒண்ணு இல்லை. 24,000, அது சரியா அந்த கணக்கு தெரியல, 714 பேரோ இன்னும் இவ்வளவுதான் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள்னா அவர்களே வெளியிடுகிறார்கள். ஆனால் தமிழ் மொழியை பற்றி பேசுகிற பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி புதிதாக கட்டிய பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் கல்வெட்டு, இந்தியில் கல்வெட்டு, சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழிக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கல? ஊர் ஊரா போய் முதல் மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ். சரிப்பா, என் தாய்மொழியில் ஒரு கல்வெட்டை வச்சிருக்கலாம்ல, நீ தமிழை போட்டுறதா இருந்தா. இதை மறந்து விட்டுருவேன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐயா மோடி ஐயா இதை ராமேஸ்வரத்துல போட்டிடுறோம். நான் இதுவரை பாராளுமன்றத்துல போட்டிட்டது இல்லை, போட்டிடுற எண்ணமும் இல்லை. அதான் அது அந்த மாதிரி ஒண்ணு நடந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். இவர்கள் நம்மளை ஏமாற்றுவார்கள். கோழிக்கு இறை போடுற வந்து பக் 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 அப்படி போடுவான். அந்த கோழி நம்ம மொழியில பேசுறான், நம்ம ஆளுக்கு இருக்குடா அப்படின்னு அடுத்த நொடி சட்டியில வந்துகிட்டு இருக்கோம். இவங்க நம்ம தாய்மொழியை பேசுறது நம்மளை காலி பண்ணத்தான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அதனால தமிழ் மொழி மீளணும். நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர்கள் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார். தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும் என்றால் தமிழர் ஆட்சி வரணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே, அவர் பேருக்கு பட்டம்னா புரட்சி தமிழர்னு போட்டுக்கலாம்.
இவள் நேரம் தமிழை குறித்து பேசணும்ல. சீர் சந்தம் அசை தொடை யாப்பு என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ். இது நான் சொல்லல, உலக பேரறிஞர்கள் சொல்றான். பல்வேறு மொழிகள் தமிழில் இருந்து உருவானது, குறிப்பாக ஆங்கிலம். குறிப்பாக ஆங்கிலம். உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, உன்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர். அதுதானே அவன். அதனாலதான் அக்ரிகல்ச்சர்னு வச்சான். நம்மகிட்ட இருந்து எல்லாமே திருடிக்கிடுவான். தாக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு, தாக்க எழுது ஏ போட்டு, பேச்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பீச்சு, பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, உடன் எஸ் போட்டு சடன், எல்லாம் திருடி உருவாக்கிட்டு பீச்சக்கரப்பைய அதை ஒரு அறிவுன்னுட்டு மொழியை அழித்து நாசம் பண்ணி விட்டோம். நீ தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு சுத்திட்டு திரி. ஒரு நாள் அண்ணன் வந்து உட்கார்ந்தவொடனே தமிழ் படிச்சா தான் வேலை கிடைக்கும் நிலையை உருவாக்கினோடனே மண்டிட்டு படிக்கிறேன் பாரு. நெஞ்சில குத்தி குத்தி மண்டையில கொட்டி கொட்டிட்டு படிப்பேன் தமிழ் தமிழ் தமிழ்னு. அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை. தாய்மொழியில பேர் இருக்கான்னு பார்ப்பேன். ரமேஷ், தினேஷ், விகேஷ், சுரேஷ், கணேஷ். என்னடா பாம்பு மூச்சு விட்ட மாதிரி இருக்குடா. இசு புசு. வரி வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறக்கூடாது. கணேசன் அப்படின்னா என்னுடைய மொழி, அந்த ஒளி வடிவம் மாறல. கணேசு, விகேசு. அதனால தாய்மொழியில பேர் வைக்கணும். கட்டாய சட்டமாயிரும். வச்சுட்டா வேலையில் முன்னுரிமை. நேர்காணலில் எடுக்கிறவன்ட்ட பேசுவேன். ஐயா இவெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருக்கான், ஏன் கல்லூரியில் படிச்சிருக்கான், போட எல்லாருக்கும் வேலை. ஐயா வந்து தமிழில் படிச்சிருக்கான், ஐயா தமிழ் வழியில் படிச்சிருக்கான், வேலையில் முன்னுரிமை. இங்கிலீஷில் ஏன் தம்பி படித்த? நான் தான் முதல்ல சொல்லனே தமிழில் படிக்க சொல்லி. ஏன் தம்பி படித்த? ஐயா வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு. போயிட்டு வாயா. இந்தி இதுக்கு ஏன் படிச்ச? இந்தி எடுத்து படிக்கணும். வட இந்தியாவில் வேலை. போயிட்டு வாயா. நல்ல செலவு காசு சொன்னா வாங்கி கொடுத்து அனுப்பிடுப்பா. போயிட்டு போய் இந்தி அங்கே வேலை செய்ப்பா. இங்க இருக்கிற இந்திக்காரனை கூட்டிட்டு போப்பா. ஒரு பிக்காலி கூட்டம். சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படி. சரி நான் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு வரேன். எந்த கோயில மணி அடிக்க விடுவேன்? எங்க அண்ணன் சத்யராஜ் சொன்ன தெரியுமில்ல, சமஸ்கிருதம் படினாங்க. அதை என்னதுக்கு கிருமம் படிக்கணும்னு கேட்டேன். அது வந்து கடவுளோட பேசலாம் அப்படின்னாங்க. நம்ம எந்த கடவுளோட பேச போறோம், நமக்கு எதுக்கு சமஸ்கிருதம்னு விட்டுட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இதுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு கிடப்பாங்க. ஏடே செத்து போன உங்க மொழிகளை உயிர்ப்பிக்க இவ்வளவு போராடு கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தின் முதல் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. என் தாய்மொழி செத்துக்கொண்டிருக்கிற என் மொழியை நான் மீட்க போராடக்கூடாதா? இந்தி படி என்பது தேசப்பற்று, சமஸ்கிருதம் படி என்பது, தமிழ் படி என்பது மொழி சாவனிசம், தமிழ் சாமனிசம், தமிழ் டெரரிசம். அப்ப சமஸ்கிருதம் கட்டாயம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? இந்தி கட்டாயம் படிங்கிறது இந்தி டெரரிசம் இல்லையா? அது ஏதோ ஒரு பிழை நிகழ்ந்துருச்சு. என் முன்னவர்கள் செஞ்ச தவறு. எல்லாம் என் தாத்தாக்கள் பண்ண வேலை தான். 2 பேரு அந்த இருக்கார்ல, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர இங்கிட்டு ஒரு தோசம் காமராஜ். 2 பேரும் பண்ணதுதான் பேரன் வீதியில் நின்று கத்திட்டு கிடக்குறேன். அவன் முகமது அலி ஜின்னா எந்திரிச்சு நாடு கேட்கும் போது என் பாட்டைங்க 2 தாத்தைங்க 2 பேரும் எந்திரிச்சு கேட்டுருந்தா முடிஞ்சு கதை. லார்டு மவுண்ட் பேட்டன் புறவுக்கு தமிழ்நாடு தனியா இருந்தா ஒன்னா இருந்தா போடான்னு போயிட்டு போயிருப்பான். இங்க எங்கால கேட்கும் போது அங்க ஈழத்துல கேட்டிருப்பான். நாடு 2 போய் தமிழனுக்கு 2 தாயகம் வந்து இந்நேரம் சிறந்து விளங்கி இருக்கலாம். ஒருத்தர் காந்தியின் பற்றாளர், நேரு பற்றாளர், ஒருத்தர் சுபாஷ் சந்திர போஸ் பற்றாளர். கதை முடிஞ்சு. இன்னைக்கு பேரங்க நாங்க நின்று நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு எல்லா உரிமையும் இழந்துட்டு தாய்மொழியில படிக்க முடியாது, படிச்சா வேலை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது.
வரி 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 வரின்னு சொரிஞ்சு எடுக்கிறேன். ஒரு தம்பிலாம் என்னப்பா வீடு கட்டணும்னியப்பா, ஆமாண்ணே கட்டிக்கிட்டு இருக்குன்னு. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, அப்புறம் எல்லாத்துக்கும் வரி. கடைசியா வரி தான் கட்ட முடியும், வீடு எங்க கட்ட முடியும்? உலகத்துல இப்படி வரி போட்டு வசூலிச்ச நாடு, வரியை பெற்று தன் குடிகள்கிட்ட பொருளாதாரத்துல மேம்பட்டு விட முடியும்னு ஒரு நாடு நம்புது. பிரிட்டன்ல இருந்தா வரி இருக்கு. 100 ரூபா 70 ரூபாய் எடுத்துக்கிடுவான். இந்த 70 ரூபாய திருப்பி கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான்? கல்வி. கல்வினா இப்ப சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தூய குடிநீர். நீ கழிவறையில போய் திருகிறீல, அதுல கூட குடிநீர் வரும். நல்ல பாதை பயணிக்க அருமையா வச்சிருவான். நீ மீதி 30 ரூபா வச்சிருக்க, 100 ரூபாயில அதே செலவழிக்க உனக்கு தேவையில்லை, எல்லாமே அவன் தந்துருவான். ஏன்? அது நாடு, இது சுடுகாடு. உலகத்துல அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற குடிநீர், தண்ணீர் ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்ட தேசம் தேசமே அல்ல, நாடே அல்ல, அது நரகம், அது சுடுகாடு. கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பார்த்துக்க. நீ தர மாட்டான். என்னை கேட்பான், நான் வந்தேன்னா கல்வி இலவசமாக்குவேன், மருத்துவத்தை இலவசமாக்குவேன். அதிமெதைகள் இருக்காங்க இந்த அரமெண்டல், அது ஏற்கனவே இலவசமா தானங்க இருக்கு. இலவசமா இருக்கு. எந்த அமைச்சர் உள்ளதுல படிக்குது? எந்த சட்டமன்ற உறுப்பினர் மகன் அங்க படிக்கிறான்? எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்க படிக்கிறான்? அரசு மருத்துவமனை இலவசமா இருக்குது. இருக்குது. ஏன் செந்தில் பாலாஜி உடம்பு முடியல, என்னவன காவிரிக்கு தூக்கிட்டு போனேன்? ஏன் ஐயா கருணாநிதிக்கு முடியல, என்னவனா இங்க ராமச்சந்திரா கொண்டு போனீங்க, காவிரி கொண்டு போனீங்க? ஏன் அம்மையார் ஜெயலலிதா முடியல, என்னவனா அப்பளவை கொண்டு போனீங்க? என்ன தரமா இல்லை? நாங்கள் சொல்லுவது அனைவருக்கும் சரியாக சமமாக தரமாக கல்வி இலவசம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடகோடி மகனுக்கும் மருத்துவம். அதுதான் மாறுதல். தேர்தல் வருது, ஒரு மாறுதல் வருதா? ஒரு ஆறுதல் வருதா? மக்களின் வாழ்க்கையில கொஞ்சம் தேர்தல் வருதா? வரல. இதை வர வைக்கணும்னா உனக்கு ஒரே வழி இருக்கு. என்ன வழி? இந்த முன்னாடி இருக்காரு பாருங்க, இவருக்கு ஓட்டு போடணும், அவ்வளவுதான். அதுல என்ன பாடுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? பெட்டியில 3வது பெட்டியில வண்டி வச்சிருவாங்க. எந்த பெட்டியில இருக்குன்னு தெரியாது, சின்னத்தை கண்ணுக்கு தெரிய விட மாட்டாங்க. நான் எப்படி வாக்கேப்பேன் தெரியுமா? அப்பா அம்மா இந்த பெட்டியை பூரா தேடுமா, எந்த சின்னம் சுத்தமா தெரியலையோ அதை அழித்திருமா, அதாம்மா நம்ம விவசாயி. நாங்க படுற பாடு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு, ஐயோ ஏன் தான் இந்த இனத்துல பிறந்தோம்னு. காக்கையா பிறந்தாலும் 4 மரத்துல உட்காந்து நல்லா சுதந்திரமா கத்திட்டா செத்துருக்கலாம். என்னமோ ஒண்ணு. அதனால அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், நம் தாய்மொழி வாழ வேண்டும், மீள வேண்டும், வெல்ல வேண்டும் என்றால் தமிழன் அரியணையில் ஏறி ஆட்சி செய்யும் போது இப்ப பயிற்று மொழியாக இல்லை, பாடமொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும், வழக்காடு மொழியாகவும் இல்லை. ஆனால் தமிழில் வழக்காடு மொழியாக தமிழ் வர வேண்டும் என்று ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டம் இயற்றினார்கள். நல்லா வழங்கணும். அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு முன்னகர்த்தினார்கள். அந்த குடியரசுத் தலைவர் ஒற்ற கையெழுத்தில் தமிழ் தேசியத்தின் உரிமை உறங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம மட்டும் இல்லை, ராஜஸ்தான் பீகார்லாம் அவன் தாய்மொழியில தான் வாதிடுறான். அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்க, தமிழ்ல வாதிடுற உரிமையை அப்படின்னு கேட்டோம் வழக்காடு மன்றத்தில். அதுக்கு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் நிறைவேறிச்சு. ஆனால் 2 குடியரசுத் தலைவர்களை இவர்களே தேர்வு செஞ்சாங்க. ஒன்னு பிரதிபா பாட்டீல், இன்னொருத்தர் ஐயா பிரணாப் முகர்ஜி. இந்த 2 பேர்ல ஒருத்தர்கிட்ட அழுத்தம் கொடுத்து இந்த கையெழுத்தை போட்டு தமிழ்ல வழக்காடு உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று பெற்று தந்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா இவங்க தான் அந்த குடியரசுத் தலைவரை தேர்வு செய்தார்கள். அப்ப எல்லாமே ஒரு வெற்று, ஒரு ஏமாற்று. நம்ம இது வந்தா நல்லா நடந்துரும், நல்லா நடந்துரும்.
இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை, கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மைனா இதை சிறுபான்மைன்னு சொல்றவேன்னா மொழி சிறுபான்மை. அதை நுட்பமாக கவனிச்சுக்கணும். எம்ஜிஆர் ஒரு மொழி சிறுபான்மை, கருணாநிதி ஒரு மொழி சிறுபான்மை, ஜெயலலிதா ஒரு மொழி சிறுபான்மை. இவன் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில தான், மொழி சிறுபான்மையில தான் கல்வி உரிமை, கல்லூரி, பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் உரிமை விட்டுருக்கான். நீ வேணா போய் பார்த்துக்க. ஆனால் இவன் மொழி சிறுபான்மை, ஒரு தேசியனத்தின் மக்களை மத சிறுபான்மை என்று சொல்வதை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஏனென்றால் மதம் மாறிக்கொள்ள முடியாது, மதம் மாறிக்கொள்ள கூடியது. ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். அவன் சார்ந்திருந்த மதத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான், மதம் மாறிக்கொண்டான். ஆனால் அவன் பிறப்பிலிருந்து இனி இறப்பு வரை அவன் தமிழன், தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் என்பதை மாற்ற முடியாது. அதேதான் ஐயா ஏஆர் ரஹ்மானுக்கு. அதை நன்கு புரிஞ்சுக்கணும். எங்க அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க. தமிழா இன உணர்வு கொள்ளாதே, இன வெறிகொள், இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆள மாட்டாய் என்ற முழக்கருக்கு வலையொலியில் தட்டிப்பார். எங்க தாத்தா காகிதம் இல்ல, இந்த எனக்கு நேர படமா இருக்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்திய மொழிகளில் ஆட்சி மொழி எது வர வேண்டும் என்று கருத்து பகிர்வு கூட்டம் நடக்கிற போது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் இந்த கருத்து முன்வைக்கப்படுது. அப்போ ஒரு பெரியவர் எழுந்து சொல்கிறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளின் மிக மிக மூத்த மொழி, தொன்மையான மொழி. அதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது என்று பதிவு பண்ணிட்டார். அப்போது நேரு பெருமகனார் அவர்கள், சாய்பு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே. ஏன்னா முஸ்லிம்னாவே அவனுக்கு உருது பேசுற முஸ்லிம் தான். அப்ப நம் தாத்தா முன்வைத்த முழக்கம், என் அன்பு தம்பி தங்கைகளே, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர். ஏன் மதம் மாறிக்கொள்ள முடியுது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அதனால நீ மொழி சிறுபான்மை, நீ என்னை மத சிறுபான்மை என்று சொல்வதை நிப்பாட்டு. நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று சொல்லாதே. நீ இருக்கிற இடமே நாம் போட்ட பிச்சை, நாம் போட்டது உனக்கு. மொத்த இடமும் என்னது? நீ யாரா எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க? இடம் என்னதுடா? எண்ணி கொடுத்தியா, எடுத்து கொடுத்தியாடா? அள்ளி கொடுத்தியா, அளந்து கொடுத்தியா? அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு. ஒரு நாள் மொத்தமாக இந்த நிலத்தின் அரசியலை மாற்றி புரட்டி போடல, நாம் பிரபாகரன் பிள்ளை இல்லடா, நீ எழுதி வச்சுக்க. ஏதாவது பேசுறது, நாங்க மாற்றோம், நாங்க தான், நாங்க இது பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம். அதெல்லாம் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை தம்பி தங்கைகள், உங்களை எல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்குது. அவன் என்கிட்ட வந்து, அண்ணே நாங்கெல்லாம் இருக்கோம்னே, தளன்றாதீங்க, நம்பிக்கையை விட்டு போயிடாதீங்கன்னு. அப்படிப்பட்ட மரபுலே நான் பிறக்கலை, நீங்க கவனிச்சுக்க. நீ நான் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன். அதனால மீட்டு உறுதியா வெல்லும் ஒன்றும் இல்லைன்னு பையன் காட்டுவான். அது வந்து அவர் தனியா நிப்பாரு, கூட்டணி. டே, பெரிய கூட்டணி நான் தான். மக்களை நேசிக்காதவன், மக்களை நம்பாதவன் மக்களுக்கு தலைவனா வர முடியாது. நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், முழுமையாக நம்புகிறேன். அதனால என் மக்களோடு நான் கூட்டணி வச்சு நிற்கிறேன். தனிச்சு தான் நிற்பேன். என்னை நீ வந்து அவங்கள சேர்த்துக்கிட்டா என்ன? சரி சேர்த்துக்கிறேன். அவர் எதுக்கு வருவார்? என்கிட்ட வருவார். நாளைக்கு அவன் கூப்பிட்டா அவன்கிட்ட போவார். எங்கூட நிற்கிற பிள்ளை நாட்டுக்காக நிற்கிறான். என்னை நோக்கி வர்றவங்க சீட்டுக்காக வருவாங்க.
நாட்டுக்காக நிக்கிற என் பிள்ளைக்கு குடிச்சிட்டு கொடுத்துட்டு போறேன். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. நீ என்னைய தோற்கடிக்கிறியா, நீ தோற்று போறியா? என் மக்கள் தான் தோற்று போகிறார்கள், இந்த மகன் தோற்று போகல. நான் துணிஞ்சு நிப்பேன், தைரியமா நிப்பேன். அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் சொல்றது, நீ இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை சிறுபான்மைன்னு சொல்லாத. சிறுபான்மைன்னு சொன்னா எனக்கு சலுகை கிடைக்கும். சலுகை வேண்டாம், எனக்கு உரிமை தான் வேணும், சலுகை வேண்டாம். சரி, இந்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு 10 விழுக்காடுங்க. அப்படி வரியில் ஏதாவது இருக்கா? அதானி பொண்டாட்டி அம்பானி பொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாலும் கட்டுறா. வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? அப்ப எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. நான் எலும்பு துண்டை கடிக்க நாய் இல்லடா, வேட்டையாடி முழு விலங்கை சாப்பிடுற புலி. சும்மா விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. ரொம்ப காலமா ஏமாத்திட்டாங்க. வரலாற்றுல இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறாங்க. அவங்க என்னென்னமா பேசிட்டு இருக்கானே வந்தாலும், இன்னும் என்னென்னமா பேச வச்சிருக்கேன். இன்னும் 24 இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? இது என்ன பிரமாதம்? இன்னும் ஸ்பெஷல் ஐட்டங்கள் பல இருக்கு. அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு போடுவோம், எடுத்து போடுவோம். நல்ல அதனால இவங்க நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னதான், நாங்க ஏமாறவும் மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம். அதான் நம்மளுடைய கோட்பாடு. தமிழ் இளம் தலைமுறையினர் விழித்துக் கொள்ளணும், எச்சரிக்கை உணர்வா இருக்கணும். அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சிந்திச்சு தெளிவாக முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்க. நான் திருவெற்றியூர்ல போட்டிட்டேன், பெரும்பெரும் கூட்டங்கள் கூடினாங்க மக்கள். நான் பேசினேன், இதே மாதிரி மணிக்கணக்கா பேசினேன். பேசிட்டு நான் பாட்டுக்கு இறங்கி போயிட்டேன். அதுல 4 பெரியவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னப்பா 1.25 மணி நேரம் பேசினா அந்த பையன், நெஞ்சு வெடிக்க மூச்சு மட்டும் இவ்வளவு கத்தி பேசுனான். கடைசி எனக்கு ஓட்டு போடுங்கன்னே கேட்காம போயிட்டானப்பா. அதேதான் உங்களுக்கு, போட்டா போடு, போடலைன்னா போ. எனக்கு ஒன்றும் சிறப்பு ரத்தம் ஒன்றும் ஓடல, சிவப்பு ரத்தம் தான் ஓடுது. உங்களை பெத்த மாதிரி தான் என்ன எங்க ஆத்தா அப்பயும் பெத்து வளர்த்துருக்கான். உங்க கூட பிறந்துட்டேன், விட்டுட்டு போக முடியல, அதனால கத்துறேன். விட்டு போக முடியல. ஓயா எவனும் எப்படியும் போறான், அப்படி போக முடியாது. ஏன்னா அப்படி என் முன்னவர்கள் போகல. அதனால இது ஒரு ஆள் செய்து முடிக்கிற காரியம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்து முடிக்கிற வேலை. அதனால இது ஏன் வேலை இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. எல்லாருமா சேர்ந்து இந்த களத்தை நமதாக்கி, இந்த நிலத்தை நம் இனத்துக்கானதை ஆக்கி நம்ம வெல்லணும். அதை நம்ம